தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்கஹால் ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு 12th கெமிஸ்ட்ரியில 7th சாப்டர் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் அந்த லெசன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 6 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த பார்ட்ஸை பார்த்துட்டு வாங்க. லெசன் அப்பதான் கண்டினியூட்டி புரியும். ஃபைன். ஸோ சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்ட் 7 பார்க்கலாம். ஓகேவா? சம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ். சில ஆல்கஹால் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட், வியாபார நோக்கத்துல ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்னு பார்க்க போறோம். மெத்தனால் அண்ட் எத்தனால் ஆர் அமாங் த டூ கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால். ஆல்கஹால்லே ரொம்ப முக்கியமான ஆல்கஹால், அதிகமா விற்பனை ஆகக்கூடியது, காசுக்கு நிறைய விற்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மெத்தனால், இன்னொன்னு எத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, மெத்தனால் என்ன? CH3OH. Fine. So methanol CH3OH also known as wood spirit. மெத்தனாலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா wood spirit அப்படின்னு சொல்றாங்க. Was produced by destructive distillation of wood. So wood எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? டிஸ்டிலேஷன் பண்றோம். அப்படி wood எடுத்துக்கிட்டு, அதாவது மரக்குச்சிகள், மரக்கிளைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணா, அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி, அதுக்கப்புறம் அதாவது நொதித்தல், கொதிக்கிறதுன்னு சொல்லல, நொதிக்கிறது. ஓகே, தயிர் மாவுலாம் புளிக்குது இல்லையா, அதே மாதிரி உட்டை தண்ணியில போட்டு நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆக விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டினா நம்மளுக்கு மெத்தனால் கிடைக்கும். அதனால இதை உட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். டுடே மோஸ்ட் ஆஃப் த மெத்தனால் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. CO இருக்கு. இந்த கார்பன் மோனாக்சைடை கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH2O அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அதாவது இந்த C கூட ஒரு ஹச்சும் O கூட ஒரு 2 ஹச்சும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், CH2O. அகெயின் இது கூட மறுபடியும் ஹைட்ரஜன் சேர்த்தா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா CH3OH அப்படின்னு மெத்தனால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலா ஃபார்மால்டிகைடு, HCOH. இதுக்கு பேரு ஃபார்மால்டிகைடு. சரியா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? மெத்தனல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டிஹைடு, அதனால மெத்தனல். இது என்னன்னா மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். NOL. ஓகேவா? மெத்தனால் ஆல்கஹால். ஸோ கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனேஷன் தான் பண்றேன், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். நீங்க ரானே, நிக்கல், பிளாட்டினம் இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டலிஸ்ட் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனேஷன் பண்ணா, ஹைட்ரஜன் வந்து கார்பன் மோனாக்சைடு கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆல்டிகைடை ஃபார்ம் பண்ணும். ஆல்டிகைட் அகைன் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். இப்படிதான் நம்ம இப்போ அதிகமா யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெத்தனால் ப்ரொடியூஸ்டு பை கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு at a high temperature and high pressure and temperature, and in the presence of zinc oxide, chromic oxide, Cr2O3 is the 10O. இதுதான் கேட்டலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஒரு தடவை சேர்த்தா ஆல்டிஹைட், 2 தடவை சேர்த்தா ஆல்கஹால் இல்லையா, அதனால எடுத்த உடனே அவங்க 2 டைம்ஸ் சேர்த்திருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு கூட 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா எனக்கு மெத்தனால் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். மெத்தனால் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்விட். இந்த மெத்தனாலுக்கு ஆல்கஹாலிக் ஸ்மெல் இருக்கும். பார்த்த உடனே ஈஸியா, அதாவது சுவாசிச்ச உடனே நம்மளால சொல்ல முடியும், நுகர்ந்து பார்த்து. ஆனா பார்க்கும் போது அது தண்ணி மாதிரி தான் இருக்கும், கலர்லெஸ் லிக்விட். அண்ட் பாயில்ஸ் அட் 337 கெல்வின். ஓகே. இட் இஸ் ஹைலி பாய்சனஸ் இன் நேச்சர். ரொம்ப முக்கியமான விஷயம், மெத்தனால் அப்படின்றத நம்ம குடிக்க கூடாது. ஆல்கஹால் தானே, சாராயம்னு நினைச்சு குடிச்சிட்டு போடுங்க. மெத்தனால் இஸ் ஏ பாய்சனஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ingestion of even small quantity of methanol can cause blindness. கொஞ்சோண்டு இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம கொஞ்சோண்டு மெத்தனால நம்ம பாடியில எடுத்துக்கிட்டா கூட அது நம்மளுக்கு பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாம போறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் காஸ் ஈவன் டெத். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு என்ன ஆயிடும்? இறப்பையே ஏற்படுத்தும். அதாவது அந்த ஆள் புட்ட கேஸ் ஆயிடுவாரு, இறந்துடுவாருன்னு சொல்றாங்க. ஸோ மெத்தனால் ரொம்ப ஆபத்தானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தனால் இஸ் யூஸ்ட் as a solvent in paint, varnishes and chiefly for making formaldehyde. ஃபார்மால்டிகைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு மெத்தனால் யூஸ் ஆகுது. ஏன்னா ஃபார்மால்டிகைடை எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் பண்ணணுமா, ரிடக்ஷன் பண்ணணும். ஃபார்மால்டிகைடை எடுத்துட்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன், ஆக்சிடேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? மெத்தனாலை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா அது எனக்கு ஆல்டிஹைடா மாறிடும். அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் சொல்லுவோம். முன்னாடி ஹைட்ரஜனை ஆட் பண்றதுனால அங்க என்னன்னு சொன்னாங்க? கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொன்னோமா. இப்போ இந்த மெத்தனால்ல இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா எனக்கு ஃபார்மால்டிஹைட், மெத்தனல் கிடைக்கும், ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் எதுனா, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேரு கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா?
ஃபைன். ஸோ பெயிண்ட், வார்னிஷ் இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் எனக்கு சால்வெண்டா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. மெத்தனால் கரைக்கக்கூடிய கரைப்பானம். இந்த உங்களுக்கு டர்பைன் அப்படின்னு ஒன்று விற்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் மெத்தனாலும். டர்பைன்லயும் மெத்தனால் கொஞ்சமா கலந்துருக்கும் வார்னிஷ்லாம். அதனால தான் பெயிண்ட்லலாம் சில பெயிண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மெல் வரும். ஃபைன். செகண்ட் ஒன் எத்தனால். Ethyl alcohol C2H5OH ethanol is obtained commercially by fermentation. Fermentation எதனால fermentation பாத்தீங்கன்னா the oldest method is from sugar. sugar molasses எடுத்துக்கிட்டு அதை fermentation பண்ணது மூலமா ethanol கிடைக்கும்னு சொல்றாங்க. இது நீங்க ஏற்கனவே preparation of ethanol from molasses அப்படின்னு சொல்லிட்டு 10th படிச்சிருப்பீங்க. Fine. The sugar in molasses. molasses கரும்பு சக்கை, கரும்பு சாறு இருக்குல்ல, அந்த கரும்பு சக்கையில கரும்பு சாறுல இருக்கக்கூடிய sugar. Sugar can of fruits such as grapes is converted to glucose and fructose. So sugar can, molasses, அப்புறம் grapes இதுல இருந்து எடுக்கக்கூடிய sugars எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகும்னா குளுக்கோஸ் ஆகும் ஃப்ரக்டோஸ் ஆகும் கன்வெர்ட் ஆகும். both of which have the formula C6H12O6. குளுக்கோஸ் உடைய ஃபார்முலாவும் C6H12O6 தான், ஃப்ரக்டோஸ் உடைய ஃபார்முலாவும் C6H12O6 தான். சரியா? ஓகே. in the presence of an enzyme invertase. ஸோ இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் இன்பிரசன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுக்ரோஸ் என்ன ஆகும்னா, சுக்ரோஸ் அப்படின்றது சுகர்னு சொல்லக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கெமிக்கலா? சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த சுக்ரோஸ் தான் எனக்கு ஹைட்ராலிசிஸ் ஆகி வாட்டர் கூட சேர்ந்து இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் முன்னாடி குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு 2 கிடைக்குது. ஓகே. இந்த ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6. ஓகே. பட் குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும், ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். சரியா? ஃபைன். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் undergo fermentation in the presence of another enzyme called zymase. இப்போ ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ் அப்படின்றது இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் இன் பிரசன்ஸ்ல குளுக்கோஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸா மாறிடுச்சு. இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஜைமேஸ் அப்படின்ற என்சைமை போட்டா அப்போ என்னவா மாறுதுன்னா ஆல்கஹாலா மாறுது. ஓகேவா? ஃபெர்மெண்டேஷன் ஆகுது, which is found in yeast. ஸோ இந்த ஜைமேஸ் என்சைம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சுக்ரோஸ் C12H22O11. இதுதான் டேபிள் சுகர். ஃபார்முலா சொல்றீங்களா என் கூட, இல்ல நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். C12H22O11. ஓகே. ஸோ சுக்ரோஸ் இந்த டேபிள் சுகர் சுக்ரோஸ் கூட வாட்டரை சேர்க்கிறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம். எனக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. இந்த குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸை எடுத்துக்கிட்டு ஜைமேஸ் அப்படின்ற என்சைமை சேர்க்கிறோம். இது எங்க இருக்குன்னா ஈஸ்ட்ல இருக்கு. ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜைமேஸ் என்ற என்சைமை சேர்த்தா இது ஃபெர்மெண்டேஷன் ஆகி எனக்கு என்னவா மாறுதுன்னா எத்தில் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படி தான் எத்தனால ப்ரிப்பேர் பண்றாங்க. இன் வைன் மேக்கிங், வைன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா கிரேப்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் ஈஸ்ட். ஓகே. சுகர்ஸ்க்கும் ஈஸ்டுக்கும் நம்ம ஒன்னா சேர்த்து வைனை ப்ரிப்பேர் பண்ணலாம். as grapes ripen the quantity of sugar increases. எவ்வளோக்கு அதாவது கிரேப்ஸ் பச்சையா இருக்கும் போது இருக்கிற சக்கரை தன்மை விட அது ரைப்பன் ஆகும் போது, அதாவது இன்னும் அதிகமா பழுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, பழுத்து போன கிரேப்ஸா இருந்துச்சுன்னா அதுல சக்கரை எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. the quantity of sugar increases and yeast grows on the outer skin. அதனுடைய அவுட்டர் ஸ்கின்ல எது ப்ரொடியூஸ் ஆயிடும்னா ஈஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிடும். அந்த ஈஸ்ட் தான் சுகரை என்னவா மாத்த போகுது? ஆல்கஹாலா மாத்த போகுது. ஓகே. when grapes are crushed, grapes நம்ம என்ன பண்றோம்? நல்லா நொறுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிரஷ் பண்றோம், நசுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஓகே. சுகர் அண்ட் த என்சைம் கம்ஸ் இன் கான்டாக்ட். சுகரும் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்த என்சைம் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஈஸ்ட்ல இருந்தக்கூடிய என்சைம் ஜைமேஸும் கான்டாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அது புளிக்க ஆரம்பிச்சிடும். ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அன்ஏரோபிக் கண்டிஷன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வைனை ஏரோபிக் கண்டிஷன்ல பண்ணக்கூடாது. ஏரோபிக்ல பண்ணா, அதாவது ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ்ல பண்ணா அதுக்கு பேர் ஏரோபிக் கண்டிஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல, ஆக்சிஜன் இல்லாதப்போ அந்த ரியாக்ஷனை பண்ணா அதுக்கு பேரு அன்ஏரோபிக் கண்டிஷன். அன்ஏரோபிக் கண்டிஷன்ல பண்ணாதான் நம்மளுக்கு கெட்டு போகாம பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம வைன் ஆல்கஹாலா மாறும். ஏரோபிக் கண்டிஷன்ல பண்ணா அது என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். ஓகேவா? ஃபைன். தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அன்ஏரோபிக் கண்டிஷனுக்கு மீனிங் சொல்லிருக்காங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்லிட்டு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்டு டூரிங் ஃபெர்மெண்டேஷன். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுமா? ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
Okay. The action of zymase is inhibited once the percentage of alcohol formed exceeds 14%. என்ன சொல்றாங்க? நான் zymase அப்படின்னு ஒரு என்சைமை யூஸ் பண்ணேன். அது எங்க இருந்து கிடைச்சிச்சு? லைக் ஈஸ்ட்ல இருந்து கிடைச்சிச்சு இல்லையா? ஈஸ்ட்ல இருந்து zymase என்ற என்சைம் வருது. அந்த என்சைம் தான் சுகரை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணுது. பட் when the alcohol percentage எனக்கு உருவாகக்கூடிய ஆல்கஹாலுடைய பெர்சன்டேஜ் ஒரு 14% எக்ஸீட் பண்ணா 14% தாண்டி போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ஜைமேஸ் உடைய ஆக்டிவிட்டி என்ன ஆயிடும்னா இன்ஹிபிட் ஆயிடும். அதாவது ஜைமேஸ் அதனுடைய வேலையை செய்யாம செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. So if air gets into fermentation mixture, suppose ஏர் அந்த ஃபெர்மெண்டேஷன் மிக்சர்ல சேர்ந்துடுச்சுன்னா the oxygen of air oxidizes ethanol to ethanoic acid. எத்தனாலா இருந்தது ஆக்சிடேஷன் ஆகி என்னவா மாறிடும்? எத்தனாயிக் ஆசிடா மாறிடும். எத்தனாயிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் காமன்லி நோன் அஸ் அசிட்டிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொன்னாலும் அசிட்டிக் ஆசிட்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஃபைன். எத்தனால் அப்படின்னு இருந்தது C2H5OH. ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ஏர் இன் பிரசன்ஸ்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அசிட்டிக் ஆசிடா மாறிடும். அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரியுமா? 10% அசிட்டிக் ஆசிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10% aqueous solution of acetic acid is called vinegar. என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா? CH3COOH. இதனுடைய 10% aqueous சொல்யூஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னாங்க? வினிகர்னு சொன்னாங்க. ஓகே, வினிகர் எவ்வளவு புளிக்கணும் உங்களுக்கு தெரியும்னா அப்ப அசிட்டிக் ஆசிட் எந்த அளவுக்கு புளிக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். இது ஃபார்ம் ஆச்சுன்னா அதாவது ஆக்சிடேஷன் ஏரோபிக் கண்டிஷன்ல ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ்ல எத்தனால் என்னவா மாறிடும்னா எத்தனாயிக் ஆசிடா மாறிடும். எத்தனாயிக் ஆசிட் இஸ் த IUPAC நேம் ஃபார் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? சரி. So the oxygen of air oxidizes ethanol to ethanoic acid, that is acetic acid, which in terms destroys the taste of alcoholic drink. ஆல்கஹாலுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனா அது எத்தனாயிக் ஆசிடா மாறிடுச்சுன்னா ரொம்ப புளிக்கும். அப்போ ஆல்கஹாலுடைய டேஸ்ட் போயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இதை அனேரோபிக் கண்டிஷன்ல பண்றோம். ஆக்சிஜன் இல்லாம ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும்போது அல்லது ஆக்சிஜன் ஆப்சன்ஸா இருக்கும்போது இந்த ரியாக்ஷன் நம்ம செய்யறோம். ஃபைன். Ethanol is a colorless liquid with boiling point 351 Kelvin. எத்தனால் ஒரு கலர்லெஸ் லிக்விட் தான் சொல்றாங்க. மெத்தனாலும் கலர்லெஸ் தான் சொன்னாங்க, எத்தனாலும் கலர்லெஸ் லிக்விட் தான் சொல்றாங்க. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னா 351 கெல்வின் இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ சால்வெண்ட் இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. ஏற்கனவே மெத்தனால் சொன்ன மாதிரி இதையும் பெயிண்ட்ல வார்னிஷ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க சால்வெண்டா. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ், நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் எத்தனால ஸ்டார்டிங் மெட்டீரியலா எடுத்துக்கிறேன். Fine. The commercial alcohol is made unfit for drinking by mixing in it some copper sulfate. So copper sulfate solution CuSO4 இல்லையா? இந்த copper sulfate சொல்யூஷனை நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சோண்டு எத்தனால் கூட சேர்த்துடுறோம். ஏன்னா கமர்ஷியல் ஆல்கஹால் நல்லா புரிஞ்சுக்கணும். லேப்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால் அது நாட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். ஓகேவா? ஸோ அதனால அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது கூட கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம் டு கிவ் இட் ஏ கலர். அந்த காம்பவுண்டுக்கு ஒரு கலரையும் கொடுக்கறதுக்காக. அந்த பிரிடின் ஏ ஃபவுல் ஸ்மெல்லிங் லிக்விட். ஸோ பிரிடின் அது கூட சேர்க்குறாங்க. அது எனக்கு என்ன பண்ணுது? ஃபவுல் ஸ்மெல்லிங், ரொம்ப கெட்ட வாசனையை அது கொடுக்குது. ஓகேவா? ஃபைன். இட் இஸ் நோன் அஸ் இந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட் பிரிடின் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபவுல் ஸ்மெல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பவுண்டை உருவாக்குறோம். இந்த ஆல்கஹால்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் டீநேச்சுரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹாலுக்குன்னு ஒரு நேச்சர் இருந்திருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், அது ஒரு ஸ்மெல்ல இருந்திருக்கும். பட் அதை டீநேச்சுரேஷன், அதனுடைய நேச்சர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுனால டீநேச்சுரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட்டையும் பிரிடினையும் சேர்க்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு டீநேச்சுரேஷன் ஆஃப் ஆல்கஹால். Okay. Nowadays, large quantities of ethanol are obtained by hydration of ethene. ethene அப்படின்றது உங்களுக்கு தெரியும், CH2 double bond CH2. இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு ஹைட்ரேஷன் பண்றது மூலமா, ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஓகே, மார்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இது சிமெட்ரிக்கல் அல்கேன்றதுனால ஏதாவது ஒரு கார்பன் மைனஸ் பிளஸ் ஆகும். அப்போ இந்த மைனஸ் வந்து பிளஸ்லயும் இந்த மைனஸ் வந்து இந்த H பிளஸ் கூடயும் சேரும். ஸோ வி ஆர் கெட்டிங் CH2. இந்த CH2 கூட H சேர்ந்தா CH3 மாறிடும். இங்க OH வந்து சேரும். அப்ப எத்தனால் கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் அல்கீனை எடுத்துக்கிட்டு ஈத்தீனை எடுத்துக்கிட்டு ஹைட்ரேஷன் பண்ணா, ஹைட்ராலிசிஸ் பண்ணா எத்தனால கமர்ஷியலா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஃபைன்.
அடுத்தது ஈத்தர்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அலிஃபேட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் இந்த மாதிரி ஆல்கஹால்ஸை பத்தி பார்த்தோம். அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் லாஸ்டா யூசஸ் பார்த்தோம் இல்லையா? கமர்ஷியல் யூசஸ்ல மெத்தனால், ஈத்தனால் 2 பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த சாப்டருடைய தேர்ட் பார்ட் ஈத்தர்ஸ். இதோட இந்த சாப்டர் முடியும். சரியா? ஃபைன். ஈத்தர்ஸ்னா ROR. அதுக்காக இந்த லெக்சரோட முடியும் நான் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா ஈத்தர் அப்படின்றத நம்ம ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சா இந்த லெசன் முடியும்னு சொன்னேன். ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். ஈத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது? பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணா எனக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. Alcohols undergo dehydration in the presence of protic acid. Protic acid na sulfuric acid, nitric acid இந்த மாதிரி H+ தரக்கூடிய எல்லா ஆசிடுக்கும் பேரு the acid which can capable to donate proton. புரோட்டான தரக்கூடிய ஆசிடுக்கு பேர்லாம் என்னதுன்னா protic acid. Okay. H2SO4, H3PO4. இது phosphoric acid, orthophosphoric acid. H2SO4 is sulfuric acid. The formation of the reaction product alkene or ether depends on the reaction condition. So reaction உடைய கண்டிஷனை பொறுத்து எனக்கு டீஹைட்ரேஷன் ஆகும்போது ஆல்கஹால் என்ன ஆகும்னா ஒன்னு அல்கீனா மாறும், அப்படி இல்லைன்னா ஈத்தரா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் இஸ் டீஹைட்ரேட்டட் டு ஈத்தீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 443 கெல்வின். 443 கெல்வினுக்கு அதிகமான டெம்பரேச்சருக்கு நான் ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ஈத்தீன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பீட்டா எலிமினேஷன், வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. இது ஒரே ஒரு மாலிகுல்லையே நடக்கும். ஒரு மாலிகுல் எத்தனால் எடுத்துக்கிட்டாலே எனக்கு ஈத்தீன் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. at 413 கெல்வின், 413 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது ஈத்தாக்சி ஈத்தேன் ஒரு ஈத்தர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. டைஎத்தில் ஈத்தர். ஈத்தாக்சி ஈத்தேன் இஸ் த மெயின் ப்ராடக்ட். ஸோ இங்கேயும் வாட்டர் தான் வெளியில போகுது. ஆனா இது 2 times ஆஃப் எத்தனால் எடுத்துக்கிட்டா தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஃபைன். C2H5OH பிளஸ் C2H5OH. 2 OH எத்தனால் இருக்கு. இந்த எத்தனால் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க H+ இருந்துச்சுன்னா O- இருக்கும். இங்க OH- இருந்துச்சுன்னா எத்தில் பிளஸ் இருக்கும். இந்த மைனஸ் இந்த பிளஸ் கூட சேருது. C2H5O-. C2H5O-. அது கூட எது வந்து சேருதுன்னா இந்த பிளஸ் C2H5 வந்து சேருது. இங்க ஒரு எத்தில் இருக்கு, இங்க ஒரு எத்தில் இருக்கு இல்லையா? டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். டைஎத்தில் ஈத்தர். அப்படி இல்லைன்னா ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தாக்சி ஈத்தேன் சொன்னாலும் டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஃபைன். சோ இதை எழுதியிருக்காங்க 413 கெல்வினுக்கு. The formation of ether is a nucleophilic bimolecular reaction. என்ன சொல்றாங்க? It's a SN2 reaction சொல்றாங்க. Involving the attack of alcohol molecule on a protonated alcohol as indicated below. So எப்படி ஒரு protonated alcoholல இன்னொரு ஆல்கஹால் எத்தனால் காம்பவுண்ட் வந்து அட்டாக் பண்ணுது, பேக்வர்ட் அட்டாக் பண்ணுது. SN2 மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. SN2னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பைமாலிகுலர்னாலே பேக்வர்ட் அட்டாக், இன்வர்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். அது எப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? மெக்கானிசம் கீழே கொடுத்துருக்காங்க 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். தென் எத்தனால் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு எத்தனாலே எடுத்துக்கிட்டு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன், ஒரு மாலிகுலுக்குள்ளாரையே வாட்டர் வெளியில போச்சுன்னா எனக்கு ஈத்தீன் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த எத்தனால் டு ஈத்தீன் இருக்கு இல்லையா? இது என்னன்னு கேட்டா இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன் இருக்குல்ல ஈத்தர். இந்த ஈத்தர் எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 எத்தனால் எடுத்துக்கிட்டா ஒரு எத்தனால் இருந்து ஹைட்ரஜன், இன்னொரு எத்தனால் இருந்து ஆல்கஹால் போய் வாட்டரா போயிட்டு எனக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அப்போ இதுக்கு பேர் என்ன? எத்தனால் பிளஸ் எத்தனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். மாலிகுலுக்கு நடுவுல வாட்டர் வெளியில போக போகுது. இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் சொல்றாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனால் எடுத்துக்கிட்டு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் பண்ணா எனக்கு ஈத்தீன் கிடைக்கும், அல்கீன் கிடைக்கும். எத்தனாலை எடுத்துக்கிட்டு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் பண்ணா ஈத்தர் கிடைக்கும். ஓகே. மெக்கானிசம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு எத்தனால் இருக்கு. அந்த ஆக்சிஜன் கிட்ட எப்பவுமே என்ன இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆசிட் தானே எடுத்துக்கிட்டோம், சல்ஃபூரிக் ஆசிட் அல்லது ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். இந்த ஆசிட்ல இருக்கிற H+ கூட இந்த ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி H+ ஒரு ஆக்சோனியம் காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. ஆக்சோனியம். ஆக்சிஜன் எப்பெல்லாம் பிளஸ்ஸா இருக்கும் நம்ம இப்ப என்ன சொல்லணும்? ஆக்சோனியம்னு சொல்லணும் இல்லையா? இந்த இடம் HOH வாட்டரா வெளியில போகலாம். ஆனா ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால இங்க எலக்ட்ரான் போடக்கூடாது, பிளஸ் சைன் மட்டும் போடணும். ஓகேவா? பிளஸ்ஸா இருக்கு. இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும். நான் இப்படி கோடு போட்டுருக்கல, இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி
ஆக்சிஜனுக்கு போகும், எலக்ட்ரான் கிடைச்சிடும், வாட்டரா ஃபார்ம் ஆக போகுது. ஃபைன். ஸோ செகண்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த O பிளஸ்க்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போகுது, ஆக்சிஜன் நியூட்ரல் ஆகுது, HOH வாட்டரா வெளியில போகுமா? ஃபைன். அதே சமயம் இந்த பாண்ட் இங்க போச்சுன்னா இந்த கார்பன் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். இந்த கார்பன் பிளஸ்க்கு இன்னொரு எத்தனால்ல இருக்கிற ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு C2H5O இந்த காம்பவுண்ட், அதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இந்த எத்தில் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுது, CH2 CH3 கூட. கீழே ஹைட்ரஜன் இருக்கு, அது அப்படியே இருக்கு. மேல ஒரு லோன் பேர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். ஒரு லோன் பேர் போனதுனால பாசிட்டிவ் சார்ஜும் போடணும். புரியுதா? இது ஆக்சோனியம் தான். ஃபைன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா புரோட்டனேஷன். ஃபர்ஸ்ட் புரோட்டான் ஆட் ஆச்சா, அந்த புரோட்டான் ரிமூவ் ஆக போகுது, டீப்ரோட்டனேஷன். தேர்ட் ஸ்டெப் பாருங்க, CH3 CH2O CH2 CH3 டைஎத்தில் ஈத்தர். இங்க பிளஸ் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. இந்த பாண்ட் உடஞ்சி ஆக்சிஜனுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு லோன் பேர் கிடைச்சிடும், டைஎத்தில் ஈத்தர் கிடைச்சிடும். ஓகே, இந்த H என்னவா போகும்னா H பிளஸா போகும். புரோட்டானை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆட் பண்ண, இப்போ ரிமூவ் பண்றேன். அதனாலதான் இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்றேன், டீப்ரோட்டனேஷன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேரு புரோட்டனேஷன். ஓகே, மேபி செகண்ட் ஸ்டெப் நீங்க வேணும்னா என்ன சொல்லலாம், வாட்டர் மாலிகுல் எழுப்பதுனால டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் கார்போகேட்டியான் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு C பிளஸ் ஃபார்ம் ஆகுது, கார்போகேட்டியான் ஃபார்மேஷன், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, அசிடிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் to give an alkene is also associated with a substituted reaction to give an ether. என்ன சொல்றாங்க, acidic dehydration of alcohol. ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு ஆசிட் இன் பிரசன்ஸ்ல டீஹைட்ரேஷன் பண்றோம், வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம், to give an alkene. அது ஒரு அல்கீனை கொடுக்குமா? அந்த அல்கீனை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாட்டர் கூடயே சேர்த்தா இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது மறுபடியும் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல அல்கீன் கூட வாட்டரை சேர்த்தா எனக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும்? ஈத்தர் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The method is suitable for the preparation of ethers having primary alkyl group only. இந்த மெத்தட் எதுக்கு மட்டும் தான் பாசிபிள்னா பிரைமரி அல்கைல் குரூப்புக்கு மட்டும் தான் சொல்றாங்க. The alkyl group should be unhindered. அல்கைல் குரூப் பிரைமரியா இருந்துச்சுன்னா அது எதாலையும் மறைக்கப்படாது இல்லையா? மறைக்கிறதுக்கு பேரு ஹிண்ட்ரன்ஸ். அன்ஹிண்டர்ட்னா எதாலையும் மறைக்கப்படலைன்னு அர்த்தம். And the temperature be kept low. டெம்பரேச்சரும் கம்மியா வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். Otherwise the reaction favors the formation of alkene. அப்படி கம்மியான லோயர் டெம்பரேச்சர்ல பிரைமரி அல்கைல் குரூப்பை எடுத்துக்கிட்டா எனக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் அப்படி இல்ல, டெம்பரேச்சர் அதிகமா இருக்குனாலோ அல்லது பிரைமரியை தவிர வேற ஏதாவது ஒரு அல்கைல் ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டாலோ எனக்கு அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. The reaction follows SN1 pathway when the alcohol is secondary or tertiary. So பிரைமரியா இருந்துச்சுன்னா அது SN2 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றோம், பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இன்கேஸ் செகண்டரியாவோ டெர்ஷரியாவோ இருந்துச்சுன்னா ஆல்கஹால், அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா SN1 pathway நடக்கும். அதாவது 2 ஸ்டெப் மெக்கானிசம், யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். About which you will learn in higher classes. Okay. However, the dehydration of secondary and tertiary alcohols to give corresponding ethers is unsuccessful as elimination competes over substitution. என்ன சொல்றாங்க, செகண்டரி ஆல்கஹாலையும் டெர்ஷரி ஆல்கஹாலையும் எனக்கு ஈத்தர்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகாது, அன்சக்சஸ்ஃபுல், அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா as elimination competes over substitution. சப்ஸ்டிடியூஷனுக்கு பதிலா எலிமினேஷன் தான் அங்க ரொம்ப அதிகமா நடக்குது, காம்பீட் பண்ணுது, அது போட்டி போட்டுக்கிட்டு அது முன்னாடி போய் நடக்குதுன்னு சொல்றாங்க. And as a consequence alkenes are easily formed. So அதனால எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஈத்தர் ஃபார்ம் ஆகுறதை விட alkenes ஈஸியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, can you explain why is bimolecular dehydration not appropriate for the preparation of ethyl methyl ether? In case நான் ஒரு ethyl methyl ether எடுத்துக்கிட்டா அதுல பைமாலிகுலர் டீஹைட்ரேஷன் SN2 ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா கேக்குறாங்க? You can try. Fine. செகண்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ல செகண்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. So it is an important laboratory method for the preparation of symmetrical and unsymmetrical ether. So symmetrical etherனா ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆல்கைல் சேமா இருக்கும், ROR அப்படின்னு இருக்கும். unsymmetrical etherனா R prime OR அப்படின்னு இருக்கும், ஆரும் R பிரைமும் வேற வேற. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈத்தரையுமே லெபார்டரிக்கல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுது, வில்லியம்சன் சிந்தசிஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. In this method, an alkyl halide is allowed to react with sodium alkoxide.
அல்கைல் ஹாலைட RX என்ன பண்றாங்க, சோடியம் அல்காக்சைடு RONA, சோடியம் அல்காக்சைடு கூட ட்ரீட் பண்றாங்க. பாருங்க, இங்க இருக்கிற ஹாலஜனை இங்க இருக்கிற Na எடுத்துட்டு NaX சோடியம் ஹாலைடா போயிடும். அல்கைல் வந்து இந்த RO கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், ஈத்தர் கிடைச்சிடும் சொல்றாங்க. ஓகே, சோ அந்த லைன்ஸ் படிக்கலாம். ஈத்தர் containing substituted alkyl groups secondary or tertiary may also be prepared by this method. என்ன சொல்றாங்க, ஈத்தர்ஸ்ல சப்போஸ் containing substituted alkyl groups suppose substitute ஆயிட்டு இருந்துச்சுன்னா, secondary or tertiary alkyl groups substitute ஆயிருந்துச்சுன்னா அந்த ஈத்தர்ஸையும் நம்மளால இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. The reaction involves SN2 attack of an alkoxide ion on primary alkyl halide. So primary alkyl halideல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டா SN2 attack நடக்கும். SN2னா என்னது, பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேக்வர்ட் அட்டாக் நடக்கும். ஓகேவா, பேக்வர்ட் அட்டாக். ஓகே, சோ இது பிரைமரியில நடக்கும். செகண்டரி டெர்ஷரியில பேக்வர்ட் நடக்காது. ஓகேவா, டெர்ஷரியில சுத்தமா நடக்கவே நடக்காது. SN2 SN1 தான் நடக்கும். ஃபைன். சோ பாருங்க, இங்க ஒரு டெர்ஷரி பியூட்டாக்சைடு கொடுத்திருக்காங்க, சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. ஓகே, இந்த சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு கூட அல்கைல் ஹாலைடு மெத்தில் புரோமைட ஆட் பண்றோம். இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க வருது, Br மைனஸ் ஆகுது, மெத்தில் பிளஸ் ஆகுது. இந்த பிளஸ் கூட இந்த O மைனஸ் வந்து சேருது. ஓகே, அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈத்தர் கிடைச்சிருக்குமா? ஃபைன். Na வந்து Br எடுத்துக்கிட்டு NaBr சோடியம் புரோமைடா போயிடும். பெட்டர் ரிசல்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் இஃப் த அல்கைல் ஹாலைட் இஸ் பிரைமரி. என்ன சொல்றாங்க, அல்கைல் ஹாலைட் நான் எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஹாலைட் பிரைமரியா இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் செகண்டரி அண்ட் டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ஸ், செகண்டரி அல்கைல் ஹாலைடாவோ டெர்ஷரி அல்கைல் ஹாலைடாவோ இருந்துச்சுன்னா எலிமினேஷன் காம்பீட்ஸ் ஓவர் த சப்ஸ்டிடியூஷன். இங்க புரோமின் சோடியம் எடுத்துட்டு சோடியம் புரோமைடா போயிட்டு ஆல்காக்சைடு கூட சேருது இல்லையா, இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷனுக்கு பதிலா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலிமினேஷன்னா பீட்டா எலிமினேஷன். ஓகேவா, ஃபைன். எனக்கு அல்கீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அல்கீன் இஸ் த ஒன்லி ரியாக்ஷன் ப்ராடக்ட் அண்ட் நோ ஈத்தர் இஸ் ஃபார்ம்டு. என்ன சொல்றாங்க, எனக்கு ஈத்தரே ஃபார்ம் ஆகாது, அல்கீன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. எப்போ, செகண்டரி ஆர் டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு, அதுவும் முக்கியமா டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டா. ஓகேவா, இஃப் எ டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு இஸ் யூஸ்டு. சோ இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஹாலைடு ஒன்னு பிரைமரியா இருக்கணும், ஆர் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், செகண்டரி அல்கைல் ஹாலைடை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா டெர்ஷரி அல்கைல் ஹாலைடை எடுக்கவே கூடாது. டெர்ஷரி அல்கைல் ஹாலைடை எடுத்தனா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். எலிமினேஷன் தான் நடக்கும், சப்ஸ்டிடியூஷன் நடக்காதுன்னு சொல்றாங்க. எலிமினேஷன் நடந்துச்சுன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அல்கீன் கிடைக்கும், டபுள் பாண்ட் காம்பவுண்ட் கிடைக்கும், ஈத்தர் கிடைக்காது. ஓகேவா, ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், த ரியாக்ஷன் ஆஃப் CH3ONA சோடியம் மீத்தாக்சைடு வித் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட். பாருங்க, அல்காக்சைடை நான் சின்னதா எடுத்துக்கிட்டேன் பிரைமரியில இல்லையா, சோடியம் மீத்தாக்சைடு. இது எது கூட சேருது, சோடியம் மீத்தாக்சைடு. இது எது கூட சேருதுன்னா டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு அப்படின்றது கூட சேருது, டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு. ஓகே, சோ இங்க இருக்கக்கூடிய Br இங்க இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு NaBr போகும், OCH3 வந்து சேருமான்னு பார்த்தா இட் இஸ் நெவர் ஹேப்பன்ட். அதுக்கு பதிலா இங்க இருக்கிற Br இந்த 3 மெத்தில்ல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு HBr போகும். ஓகேவா, அப்படி HBr போச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப புரோபீன் கிடைக்கும், 2 மெத்தில் புரோபீன். அதை தான் இங்க எழுதிருக்காங்க. அந்த வெளியில போற HBr இருக்கு இல்லையா, இது இந்த சோடியம் மீத்தாக்சைடு கூட சேரும்போது Na வந்து Br எடுத்துட்டு NaBr போயிடும், CH3OH எடுத்துக்கிட்டு மெத்தனால் மெத்தில் ஆல்கஹாலா போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு HBr தான் போகுது, அதுக்கப்புறம் தான் அது சோடியம் மீத்தாக்சைடு கூட சேர்ந்து NaBr மெத்தில் ஆல்கஹாலாவும் மாறுது. சரியா, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், இந்த அல்காக்சைட சோடியம் அல்காக்சைட நம்ம என்னவா வேணா எடுத்துக்கலாம், பிரைமரியோ செகண்டரியோ டெர்ஷரியோ. இங்க எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஹாலைடு பிரைமரியாவோ செகண்டரியாவோ இருந்துச்சுன்னா அல்கைல் ஹாலைடு, அப்போ எனக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டா எனக்கு ரியாக்ஷன் நடக்காது, சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. எது நடக்கும், எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் நடந்துச்சுன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அல்காக்சைட்ஸ் ஆர் நாட் ஒன்லி நியூக்ளியோஃபைல்ஸ். இது எதனாலன்னு சொல்றாங்கன்னா, அல்காக்சைட்ஸ் வெறும் நியூக்ளியோஃபைல் மட்டும் இல்ல, பட் ஏ ஸ்ட்ராங் பேசஸ். என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராங் பேசஸ் ஆஸ் வெல். அல்காக்சைடு ஒரு ஸ்ட்ராங் பேஸாவும் ஆக்ட் ஆகும், அதனாலதான் இங்க எலிமினேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, தே ரியாக்ட் வித் அல்கைல் ஹாலைடு லீடிங் டு எலிமினேஷன் ரியாக்ஷன். இது அல்கைல் ஹாலைடு கூட சேர்ந்தா
எனக்கு என்ன கிடைக்குது, எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, MEONA சோடியம் மீத்தாக்சைடு, MEOK சோடியம் சாரி பொட்டாசியம் மீத்தாக்சைடு. அதே மாதிரி ETONA ETOK சோடியம் ஈத்தாக்சைடு, பொட்டாசியம் ஈத்தாக்சைடு. சோடமைடு NaNH2, பொட்டாஷமைடு KNH2. இந்த மாதிரி அமைட்ஸ் எடுத்துக்கிட்டா சோடமைடு பொட்டாஷ் அமைடு எடுத்துக்கிட்டாலோ அல்லது சோடியம் அல்காக்சைடு ஆர் பொட்டாசியம் அல்காக்சைடு இந்த மாதிரி அல்காக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ராங் பேஸ். சோ இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்துச்சுன்னா அங்க எப்பயுமே சப்ஸ்டிடியூஷன் நடக்காது, எலிமினேஷன் தான் நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Phenols are converted to ethers by this method. So phenol மாதிரி aromatic alcohol கூட நம்மளால ஈத்தரா கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. In this phenol is used as the phenoxide moiety. So phenol என்னவா யூஸ் பண்ணனும், phenoxide moietyயா யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. Fine. So first phenol எடுத்துட்டு sodium hydroxide சேர்த்தா ஆசிட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், அதாவது phenol இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போய்டும். அப்ப எனக்கு சோடியம் போய் சேர்ந்துச்சுனா என்ன கிடைக்கும், சோடியம் phenoxide கிடைக்கும் இல்லையா, சோடியம் phenoxide. இந்த சோடியம் phenoxide அல்கைல் ஹாலைட் கூட சேர்த்தா எனக்கு என்ன ஆகும், Na வந்து X எடுத்துக்கிட்டு NaX சோடியம் ஹாலைட் போய்டும். அப்போ எனக்கு R வந்து அது கூட சேர்ந்துச்சுனா ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, பக்கா. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சோ ஈத்தர்ஸ் உடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. The CO bond in ethers are போலார். ஈத்தர்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் என்னதுன்னா போலார்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ், பார்ஷியலி நெகட்டிவா இருக்கும், கார்பன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் பார்ஷியலி இல்லையா. சோ இந்த போலார் நேச்சர் இதுல இருக்கும். thus ethers have a net dipole moment. அப்ப ஈத்தருக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், டைபோல் மொமெண்ட் இருக்கும். லீனியரா இருந்தாலும் கூட, இப்ப எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுக்கு டைபோல் மொமெண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 0ன்னு சொல்லுவோம். ஆனா ஈத்தருக்கு டைபோல் மொமெண்ட் எவ்வளவுன்னு கேட்டா it has some dipole moment. லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ it has some, இந்த அல்கைலும் எலக்ட்ரான் இப்படி கொடுக்கும். அப்ப இங்க கண்டிப்பா என்ன இருக்கு, டைபோல் மொமெண்ட் சம்திங் 1.21 இந்த மாதிரி ஏதோ ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கு. ஓகே. சோ பாருங்க, the weak polarity of ethers do not appreciably affect their boiling point. So ஈத்தர்ஸ் உடைய polarity ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது பாயிலிங் பாயிண்ட் அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. which are comparable to those of the alkanes of comparable molecular masses. சோ நான் ஒரு அல்கேன்ஸ் எடுத்துக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிறேன். அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு கம்பேரபிள் மாஸ் இருந்தாலும், ஈத்தருக்கு எவ்வளவு மாஸ் இருக்கோ அதே கிட்டத்தட்ட அதே மாஸ் மாலிகுலர் மாஸ் இருந்தாலும் கூட ஈத்தருக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமான வித்தியாசத்துல இல்ல. இது volatile காம்பவுண்டா இருக்கு. ஈத்தர்ஸ்ல என்னது ஹைலி volatile, சீக்கிரமா அதுவே தானா ஆவி ஆயிடும். ஓகேவா, ஃபைன். but are much lower than the boiling point of alcohol. ஆனா ஆல்கஹாலை விட இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, as shown in the following cases. சோ இதுல பாருங்க, பென்டேன் இது ஒரு ஹைட்ரோ கார்பன், 5 கார்பன் இருக்கு. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 309.1 கெல்வின்னு சொல்லிருக்காங்க. ஈத்தாக்சி ஈத்தேன் இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் 307.6. ஓகே, இதை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, 2 கம்மியா இருக்கு. ஹைட்ரோ கார்பனை விட ஈத்தருக்கு கம்மின்னு சொல்லலாம், ஏன்னா போலாரிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு, வீக் போலாரிட்டி. ஓகே, அடுத்தது பாருங்க, பியூட்டேன் 1 ஒரு பியூட்டனால் எடுத்துக்கிட்டாங்க ஆல்கஹால. இந்த ஆல்கஹாலுக்கு 390 இருக்கு, இதுக்கு வெறும் 307. அப்ப கிட்டத்தட்ட 90 அல்லது 83 டைம்ஸ் 83 கம்மியா இருக்கு இல்லையா. பாயிலிங் பாயிண்ட் 83 கெல்வின் ஆர் 83 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கு. சோ இது ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ், ரொம்ப அதிகமான வித்தியாசம் தான், டிஃபரன்ஸ் இல்லையா. சோ ஆல்கஹாலை விட ஈத்தருக்கு ரொம்ப ரொம்ப பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஹைட்ரோ கார்பனை விட ஈத்தருக்கு கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும், அல்லது கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். Fine. The large difference in boiling point of alcohol. ஆல்கஹாலுக்கு ஏன் பாயிலிங் பாயிண்ட்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, ஏன்னா ஆல்கஹால் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா போன பார்ட்ஸ்லயே, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். சோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணனால அங்க ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, the large difference in boiling point of alcohols and ethers is due to the presence of hydrogen bonding. hydrogen bond in alcohol. ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் தான் இதனுடைய பாயிலிங் பாயிண்ட ரொம்ப அதிகமா காட்டி ஆல்கஹாலுக்கும் ஈத்தர்ஸ்க்கும் பாயிலிங் பாயிண்ட்ல அதிகமான டிஃபரன்ஸை காமிக்குதுன்னு சொல்றாங்க, அதிகமான வித்தியாசத்தை காட்டுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. the miscibility of ethers. ethers solubility எப்படி இருக்கும், miscibility எப்படி இருக்கும்னா with water resembles those of alcohols of same molecular mass. இப்போ நான் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா அந்த ஆல்கஹாலுடைய மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலாவே ஈத்தரும் நான் எடுத்துக்கிட்டா, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3 CH2 OH இது எத்தனால்.
CH3OCH3 இது டைமெத்தில் ஈத்தர் ஆர் மீத்தாக்சிமீத்தேன். இந்த ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் மாஸ் சேம் தான். ஏன்னு தெரியுதா? ஏன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப இது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், அப்ப மாஸும் சேமா இருக்கும். சேம் மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிட்டா அதுல அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்கஹாலுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகம், ஈத்தரை விடன்னு சொல்றாங்க. ஓகே, solubility பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல. The miscibility of ether with water resembles those of alcohol. ஆல்கஹால் எப்படி solubility இருக்குமோ, ஆல்கஹாலுக்கு வாட்டர் கூட எப்படி solubility இருக்குமோ அதே மாதிரி தான் ஈத்தரும் காமிக்குதுன்னு சொல்றாங்க. ரிசம்பிள்ஸ் அதே மாதிரி காமிக்குது, ப்ரொஜெக்ட் பண்ணுது. Both ethoxyethane and butane 1-ol are miscible to almost the same extent. என்ன சொல்றாங்க, வாட்டர் கூட ஒரே அளவுல தான் ரெண்டுமே சேருது, கலக்குதுன்னு சொல்றாங்க. 7.5 and 9 gram per 100 ml of water. சோ இப்போ ஈத்தாக்சி ஈத்தேன் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஈத்தர் வந்து என்ன பண்ணுதுன்னா 7.5 கிராம் per 100 ml அப்படின்னு டிசால்வ் ஆகுது. பியூட்டேன் 1-ol 9 கிராம் அப்படி per 100 ml டிசால்வ் ஆகுது. ஒரு வெறும் 1.5 கிராம் தான் வித்தியாசம் இருக்கு. ஃபைன், கிட்டத்தட்ட அது ஒண்ணுதான் ரெஸ்பெக்டிவ்லி. while pentane is essentially immiscible with water. ஆனா பென்டேனா எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா, ஏன்னா அது ஹைட்ரோகார்பன், ஹைட்ரோபோபிக் நேச்சர், வாட்டர் ஹேட்டிங் குரூப் இருக்கு இல்லையா, அதனால அது தண்ணில கரையாது. ஃபைன், immiscible with waterன்னு சொல்லியிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் அப்சர்வேஷன்? இந்த அப்சர்வேஷன் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப சொன்னதுதான், ஹைட்ரோகார்பன்ஸ் என்னது, ஹைட்ரோபோபிக் நேச்சர், அதனால அது பிளஸ் மைனஸா பிரியாததுனால வாட்டர் கூட அது சேராது. பட் எடுத்துக்கிட்ட ஈத்தர் வீக்லி போலார், ஆல்கஹால் ஹைலி போலார், இந்த மாதிரி போலார் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வாட்டர் அப்படின்ற போலார் மாலிகுல்ல, போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். அதனாலதான் இதெல்லாம் சொல்யூபிலிட்டி அதிகமா இருக்கு, மிஸ்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோகார்பனுக்கு இம்மிசிபிள்னு சொல்றாங்க. ஹைட்ரோகார்பன் சரியா கரையாது அப்படின்னு சொல்றாங்க. This is due to the fact that just like a alcohol, oxygen of ether can also form hydrogen bond. என்ன சொல்றாங்க, ஆல்கஹால் மாதிரியே ஈத்தர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணும் வாட்டர் கூட அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பாருங்க, ROR இது ஒரு ஈத்தர். இந்த ஈத்தர் வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜன் கூட, இந்த ஹைட்ரஜன் பார்ஷியலா எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும், இந்த ஆக்சிஜன் பார்ஷியலா எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னது, ஹைட்ரஜன் பாண்ட். சோ இந்த மாதிரி வாட்டர் கூட ஈத்தரும் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்றதுனால ஈத்தர் இஸ் வெரி குட் மிசிபிள் இன் வாட்டர். வாட்டர் கூட அது நல்லாவே கரையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆல்கஹால் மாதிரியே ஈத்தரும் நல்லா கரையும். ஆனா ஹைட்ரோகார்பன்ஸ் எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா கரையாது, அல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டா அது கரையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், சோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன். சோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் இருக்கட்டும், சரியா? ஓகே, சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.